மக்களுக்கு வணக்கம். இது அமைதி வழி இயக்கம். என்னினும் உயர்வான மாண்புமிகு மக்களாகிய உங்கள் அனைவரையும் நான் பிறந்த இம்மண்ணினும் உயர்வாக கருதி எனது அன்பு வணக்கத்தை மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ காஷ்மீரில் நடந்த பிரச்சனை, பகல்காமா மாவட்டத்தில் நடந்த பிரச்சனை. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்லணும். இப்போ வாகா எல்லையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அட்டாரிக் வாகா எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லையில் ரெண்டு நாட்டு ராணுவ வீரர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்துறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டிக்கிறதுமா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி இந்திய நாட்டு இராணுவத்தினரிடையேயும் பாகிஸ்தான் நாட்டு இராணுவத்தினரிடையேயும் பெரிய அளவில் ஒன்றும் இது இல்லை. சின்ன சின்ன சலசலப்பான விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு. இந்திய அரசுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் பெரிய அளவில் ஒன்றும் கொதிப்பான பேச்சு எல்லாம் ஒன்றும் இல்லை. 1960 சிம்லா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 100க்கு 100 இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு அது சம்பந்தமான அடிப்படையில் ரெண்டு அரசாங்கங்களும் நல்லபடியாக தான் போயிருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா காஷ்மீரில் ஆர்டிகல் 370 எடுத்ததுக்கு அப்புறமும் ஆர்டிகல் 370 எடுத்ததுக்கு அப்புறமும் அங்கே எந்த ஒரு பதட்டமும் இல்லை. முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட அங்கே எந்த ஒரு சலசலப்பும் இல்லை காஷ்மீரில். அதே மாதிரி வகுப்பு போர்டு சம்பந்தமான விஷயங்கள் கொண்டு வந்தப்போ கூட ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதிகரித்து அதிகமாக வர தொடங்கியிருக்காங்க. சுமூகமாக போயிட்டு இருக்கு. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் ஒத்துமையாக இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இதற்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பகல்காமா தாக்குதலில் ஏற்பட்ட இந்த கொடூரமான தாக்குதலில் இஸ்லாமிய நண்பர்கள் அங்கே உதவி இருக்காங்க. இஸ்லாமிய தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி இஸ்லாமிய நண்பர்கள் அங்கே உதவி பண்ணியிருக்காங்க. ஆக அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னாக்கா அங்கே பிரிவினைவாதமும் மதவாதமும் சேர்ந்திருக்கு. அதுக்கு அங்கே தீவிரவாதம் நடந்திருக்கு. இந்த தீவிரவாதத்தை நடத்துறது யாரு? அங்க இருக்கக்கூடிய, அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மத வெறியர்கள் நடத்தக்கூடிய தீவிரவாதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. இதுல இன்னொன்னு சொல்றாங்க, இப்போ இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இங்க முஸ்லீம்களை தீவிரவாதிகள்னு சொல்றாங்க. முஸ்லீம்களை தீவிரவாதிகள்னு சொல்லல, முஸ்லீம்ல தீவிரவாதிகள் இருக்காங்க. முஸ்லீம் தீவிரவாதிகள் சொல்றாங்க. முஸ்லீம் மக்களை தீவிரவாதிகள் சொல்ல, முஸ்லீம்ல தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இது தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இதுல மேலும் மக்களை கொதிப்படைய செய்யற விஷயத்த ஒரு சில விசமிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு. பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் புரிஞ்சுக்காம பேசுவாங்க, ஒரு சிலர் புரிஞ்சுக்காம பேசுவாங்க, புரிஞ்சுக்காத மாதிரி பேசுவாங்க. அது தப்பு. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா மத ஒற்றுமையில சிறந்து விளங்கக்கூடிய நாடாக தான் இருக்கு. உலக அளவுல மத ஒற்றுமையில சிறந்த நாடு எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம இந்தியா தான். இந்திய அளவுல மத ஒற்றுமையில சிறந்த மாநிலம் எதுன்னு கேட்டாக்கா நம்ம தமிழ்நாடு தான். இந்த காணொலியை கொஞ்சம் பார்த்துருவாங்க. உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். தாக்குதல் நடத்தின தீவிரவாதிகள போராளிகள்னு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. எப்படி ஏத்துக்குவீங்க? பாவம், பரிதாபம், பச்சாதாபம், ஈவு, இறக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம அப்பாவி பொதுமக்களை கொல்றதுதான் போராளிகளோட வேலையா? இதுதான் அவங்களுடைய போராட்டமா? போராளிகள்னா போராடணும், அரசாங்கத்தை எதிர்த்து போராடணும். இல்ல தைரியம் இருந்தா இந்திய ராணுவத்தை எதிர்த்து போராடணும். அதை விட்டுட்டு அப்பாவி பொதுமக்களை கொடூரமா கொன்னுட்டு இப்படி ஓடுறாங்களே இவங்களை அது கோலத்தனமா அப்பாவி பொதுமக்கள் நிராயுதமான நிற்கிறாங்க. அவங்கள போய் படுகொலை பண்ணிட்டு போறாங்க. இதை எப்படி போராட்டம்னு நம்ம சொல்ல முடியும்? போராளிகள் எப்படி சொல்ல முடியும்? உங்க பிரகாரம் போராளிகள் வச்சுக்குவோம். இது மாதிரியான காரியங்கள் போராளிகள் செய்யலாமா?
இதை நீங்க நியாயப்படுத்தலாமா? இதுல என்ன வேதனைன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த தீவிரவாதிகள் செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் தீவிரவாதிகளையும் ஆதரிச்சு பேசுறது இருக்கு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய கொடூரமான கொடூரம். தீவிரவாதிகள் நடத்துகிற படுகொலையை விட கொடூரமான படுகொலைன்னு நாம நினைக்கணும். அப்படி சொல்றாங்க ஒரு சில விசமிகள். முதல்ல இது மாதிரி விசமிகளை மத்திய அரசாங்கம் கண்காணிக்கும். ஒன்று, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாடுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த ஒரு காணொலியில் பார்த்தீங்கல்ல, அதில் வந்து இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து இந்துக்கள் கோயிலுக்கு போகும்போது அவங்களுக்கு பாதம் சுடக்கூடாதுங்கிறதுக்காக தண்ணீர் ஊற்றுறாங்க. அது இல்லாமல் இந்து கோயில்களுக்கு நடைபயணமாக போகக்கூடிய பக்தர்களுக்கு உணவு தரது என்ன, தண்ணீர் கொடுக்கறதுக்கு என்ன, இப்படி இவங்க செய்கிறாங்க. இது அதே மாதிரி இஸ்லாமியர்கள் நடத்துகிற கந்தூரி விழாவுக்கு இந்துக்கள் போய் சிறப்பிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி இந்துக்கள் நடத்துகிற கும்பாபிஷேக விழாவுக்கு அல்ல கோயில் திருவிழாவுக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சீர்வரிசையோடு வந்து இந்துக்களுடைய விழாவை சிறப்பாக பண்ணிட்டு வர்றாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு பார்க்கவே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கு. இப்படி ஒத்துமையாக இருக்கு. இப்போ மக்களுக்கிடையே எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லா மதத்து மக்களும் ஒத்துமையாக இருக்காங்க. ஆனால் ஒரு சில விசமிகள் தான் இந்த ஒத்துமையை சீர்குலைக்கிற வகையில் எதையாவது ஒன்று சொல்லிடுறது. இந்த விசமிகள் சொல்லி இப்படி பேசுறத வந்து மத்திய அரசாங்கம் வெகு வருஷமா வேடிக்கை பார்த்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னாக்கா, இந்து மக்களை பற்றி ஏதாவது ஒரு இழிவா, இல்லை இந்து கடவுளை பற்றி, இந்து மதத்தை பற்றி இழிவா யாரோ பேசிடுறாங்க, உடனே இந்து மக்கள் கொதிச்சு அதுக்கு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணுறாங்க. எத்தனை நாளைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிறது? இதை எத்தனை நாளைக்கு சகிச்சுக்கிட்டு இருக்கிறது? இதுக்கு என்ன பண்ணணும்? மத்திய அரசாங்கம், ஐயா இது மத சார்பற்ற நாடு, எந்த மதத்து கடவுளையும் இழிவா பேசுறதோ கேலி பண்ணி பேசுறதோ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா மரண தண்டனைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி சம்பவம் நடக்குமா? இதை எத்தனை நாளைக்கு பார்த்துட்டு இருக்கிறது? எது ஒரு விஷயத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வை காணணும்னு மத்திய அரசாங்கம் நினைக்கணும். இதுதான் அமைதி வழி இயக்கத்தினுடைய காண்மையான வேண்டுகோள். நீ இந்துக்குன்னு தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டாம். எந்த மதத்தை இழிவா பேசினாலும், எந்த மதத்தையும் இழிவா யாரும் பேசக்கூடாது, எந்த மதத்து கடவுளையும் இழிவா பேசக்கூடாது. அப்படி பேசினால் மரண தண்டனைன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குமா என்னங்கிறது பார்ப்போம்.